ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அந்த அக்கா கிட்டே சொன்னேன், இது மாதிரி நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்கக்கா, எனக்கு புரியுது, புரியாமல் இல்லைக்கா, எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான தகுதிங்கிறது நம்மளுக்கு இருக்குது. அதுக்கான தகுதியை நம்ம வளர்த்துட்டோம்னாலே வாழ்க்கையில் அது போதும். அதுக்கு மேலே நம்ம யாரையும் எதுக்காகவும் நம்ம குறை சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு விஷயத்தில் சொல்கிறதுக்கான இதுங்கிறது வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே நம்ம சாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு இதுக்கு மேலே நம்ம யாரையும் எந்த விஷயத்துலையும் கவலைப்பட வேண்டிய இதுங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் போக போக எல்லாத்துலேயும் சேரக்கூடிய விஷயத்தில் நம்ம மாற்றிக்கிட்டு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போனோன்னா அதெல்லாம் சரி வராத விஷயங்களாக தான் இருக்கும். நீங்கள் இந்த நேரத்தில் இதுக்காக எல்லாமே பார்க்கணும் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் சரி வராது. நம்ம இதுக்கு ஒரு விஷயத்தில் இதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு மாறுறதுக்கான இதுங்கிறது கிடையாது. இதையெல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துகிட்டு போக வேண்டாம். எதா இருந்தாலும் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருந்தீங்கனாலே போதும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு இந்த விஷயத்தில் இதெல்லாம் நம்மளுக்கு சரியில்லை அப்படிங்கிறத நம்மளால் மட்டும்தான் இது பண்ணிக்க முடியுதே தவிர, அதுக்கு மேலே நம்ம யாரையும் சரி பண்ணிக்கணுங்கிற அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்ம சரி பண்ணிக்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாம தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம போக போக எல்லாமே சரி பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்மளுக்கு இதையெல்லாம் நம்ம பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. போக போக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஆனால் என்னால் அதெல்லாம் மாற்றிக்கக்கூடிய அவசியம் உங்களுக்கு தெரியுதா தெரியலையா அப்படிங்கிறத தவிர, அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் போதும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மைதான்ப்பா. நீங்கள் உணர்ந்துட்டாலே நம்ம ஒரு விஷயத்த உணர்ந்தனாலே போதும். அதுக்கு மேலே நம்ம யாரையும் இனிமேல் மாற்றிக்கணுங்கிற இதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு அந்த நேரத்தில் இதையெல்லாம் நம்மளுக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலை. அதுக்கு கீழே தான் நம்ம எதையா இருந்தாலும் பார்க்கணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுக்கு இடையில நம்ம எந்த விஷயத்துலையுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை நம்ம மறைக்கிறோம் பண்ணி இது மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயத்த நம்ம இது பண்ணிக்கிட்டு இருந்தனாலே போதும். அதுக்கு மேலே நம்ம யாரையும் இதுக்கு இடையில நம்ம எந்த விஷயத்துலையும் மாற்றணுங்கிற அவசியம் கிடையாது. போக போக எல்லாமே சரியாயிடும். சரியாயிட்டே வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக எல்லாமே மாற்றிக்கலாம் அப்படின்னோடனே, ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். இதுக்கு மேலே நம்ம எதையும் மாற்ற வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. மாற்ற வேண்டியது நம்ம மாற்றிக்கிட்டு போய்க்கலாம். அதுக்கு இடையில நம்மளுக்கு யாரையும் நம்ம இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களில் மாறுதலாக ஒரு விஷயத்த நம்ம இது பண்ணிக்கிட்டோன்னா, அதுக்கப்புறம் நம்ம நடக்கிற விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம யாரையும் எதுக்காகவும் சொல்லணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மைதான்ப்பா. நீங்கள் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டு எதாக இருந்தாலும் நீங்கள் மனசை இது பண்ணிக்கோங்க, மாற்றிக்கோங்க. அதுக்கு மேலே யாரும் நம்மளுக்கு உதவுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையெல்லாம் விட்டுருங்க அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க எதாக இருந்தாலும் எனக்கு புரிஞ்ச விஷயங்கள் புரியட்டும். அதுக்கு அடுத்தது என்னவோ அதை நம்ம மாற்றிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்கலாம் அப்படின்னோடனே, அம்மா அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கரெக்டு தான். இதுக்கு இடையில நம்ம யாரையும் எதுக்காகவும் மாற்றணுங்கிற அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் மாற்றணுங்கிற அவசியம்லாம் கிடையாது தான். நம்மளுக்கு இதுக்கு மேலே ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு இன்டர்ஃபியர் ஆனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு.